பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஜெபிக்கிறவனுடைய ஸ்பாவங்கள். ஜெபிக்கிறவனுடைய ஸ்பாவங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆமென். தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தவன் இந்த ஈசாக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஜெபிக்கிற ஈசாக்குடைய வாழ்க்கையில என்னென்ன ஸ்பாவங்கள், என்னென்ன கேரக்டர்ல என்னென்ன காரியங்கள் காணப்பட்டது, ஒரு ஜெபிக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை குறித்து நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம் இல்லையா? ஜெபிக்கிறவன் தேவனோடு கூட உறவு, அப்புறம் குடும்பத்தினரோடு ஒரு ஒழுங்கான உறவு வைத்திருப்பான். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவன் விசுவாசிக்கிறவனாய் இருப்பான். ஜெபிக்கிற ஈசாக்கு தேவனுடைய நடத்துதலை பெற்றவனாய் இருந்தான். ஜெபிக்கிற ஈசாக்கு பிரயாசப்பட்டான், விதை விதைத்தான். ஜெபிக்கிற ஈசாக்கு ஆண்டவரை நோக்கி எல்லா காரியங்களிலும் கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறவனாய் இருந்தான். அவனும் அவனுடைய மனைவியும் கூட கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம நிறைய காரியங்களை பார்த்து கொண்டே வந்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோம். இன்றைக்கு நீங்க எங்க கூட பேசுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க சகோதரி மூலமாக கற்றுக் கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, தனித்தனியாய் பேசுங்க, ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுங்க. உம்முடைய பிள்ளைகள் ஈசாக்கை போல இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஈசாக்கு வேண்டுதல் செய்தான ஆண்டவரே, அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினீர். அவனுடைய ஸ்பாவத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் இருந்ததுனால அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீர். அதே போல உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே ஈசாக்கை போல ஆண்டவரை வேண்டுதல் செய்கிறவர்களாக, உமக்கு பிரியமானபடி அவர்கள் விதை விதைக்கிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக, கேரக்டர்ல ஒரு நல்ல மாற்றம் உடையவர்களாக மாற கர்த்தர் இன்றைக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் பார்த்த வசனம், ஈசாக்கு ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி. இப்போ ஈசாக்குடைய ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியில் போயிருந்தான். ஆமென். ஈசாக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதன், அதே வேளையில அவர் தியானிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். ஆமென். ஜெபிக்கிறவன் எப்பொழுதும் தியானம் பண்ணுகிறவராய் இருப்பார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம தியானிக்கிறோமா? தியானிக்கிறது அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னைக்கு தியானத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். மெடிடேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் மற்ற மதத்தவர்கள் அவங்க கூட சொல்கிறாங்க மெடிடேஷன், தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த தியானம் என்றால் என்ன என்பதை நம்ம அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாவம் நமக்குள்ளே காணப்படணும். ஏதோ 4 வார்த்தை பண்ணி ஜெபம் பண்ணோம், ஒரு அதிகாரத்தை வாசித்தோம், அல்லது ஒரு சங்கீதத்தை வழக்கம் போல வாசித்தோம், வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஸ்பாவத்தில் தியானிக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அவனுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருந்தான். நம்ம தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம், அதுதான் சாயங்கால வேளை. ஆமேன்.
யூதருடைய முறைப்படி பார்த்தா அந்த சாயங்கால வேளை தான் ஒரு நாளுடைய முக்கியமான ஒரு பகுதியாய் இருந்தது. ஏனென்றால் நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் உலகத்தை படைத்த பொழுது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அந்த சாயங்காலம் அப்படிங்கிற ஒரு டைமை ஆண்டவர் அதிகமாக வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் யூதர்கள் தங்களுடைய ஓய்வு நாளை கொண்டாடும் பொழுது சாபத் டே என்று சொல்லும் பொழுது முந்தின நாள் சாயங்காலமே அவர்கள் அதை தொடங்கி விடுவார்கள். முந்தின நாள் சாயங்காலமே அவர்கள் தியானத்திலே இருப்பார்கள். ஸோ இந்த ஈசாக்குக்குள்ளே அந்த நேரம், அந்த முக்கியமான ஒரு நேரமாக சாயங்கால வேளையை கருதினது மாத்திரமல்ல, தியானம் பண்ணுவதை வழக்கமாக கொண்டிருந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவாக யூதர்கள் அத்தி மரத்தின் அடியில வெளியே வந்து, அவர்கள் வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே எல்லார் வீட்டிலையும் அத்தி மரங்கள் இருக்கும். எல்லாருடைய பட்டணங்களிலும் அத்தி மரங்கள் இருக்கும். நீங்க எருசலேம் போனீங்கன்னா, அங்க பாலஸ்தீன தேசத்துக்கு போனீங்கன்னா எல்லா இடங்களிலுமே அத்தி மரங்கள் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் யூதர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர்கள் வேதத்தை, அதாவது அப்பொழுது இப்படிப்பட்ட ஃபுல் பைபிள் கிடையாது, அந்த நாட்கள்ல அவங்களுக்கு நியாயப்பிரமாண புத்தகம் இருந்தது, அதை தியானிப்பார்கள். அதாவது மோசே காலத்துக்கு பிறகு நியாயப்பிரமாண புத்தகம் இருந்தது, அதை யூதர்கள் தியானிப்பார்கள். அதாவது ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, அப்புறம் யாக்கோபுக்கு பிறந்த அந்த யூதர்கள் தொடர்ந்து தியானிப்பது வழக்கம். அப்போ அந்த மாதிரி அவருடைய ஒரு பழக்கம் இருந்தது. மாலை நேரத்தில் அத்தி மரத்துக்கு கீழே வருவாங்க. அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நாத்தான் வேலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அதிலிருந்து நம்ம அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் அவரை நாம் தியானிக்கிறோமோ, அவரை நாம் மெடிடேட் பண்றோமோ, அவரை யோசிக்கிறோமோ, அவரை நாம் இருதயத்துல நினைவு கூறுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கு ஒருவேளை எதெல்லாம் தியானித்தான் நமக்கு தெரியாது. ஆனா தாவீது நமக்கு நிறைய காரியங்களை என்ன தியானிக்கணும், எப்படி தியானிக்கணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து இன்னைக்கு ஒரு தனியாக ஒரு வேளை இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி கூட இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்கும். ஸோ தியானம், இந்த மெடிடேஷன் நம்ம எப்படியெல்லாம் தியானிப்பது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நாட்கள்ல சாயங்காலத்திலே தியானம் பண்ணினாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயங்கால வேளையில நம்மால தியானம் பண்ண முடியாது. மேக்சிமம் ஒருவேளை ரிட்டையர்ட் பீப்புள் சாயங்காலம் தியானம் பண்ணலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 8 மணி வரைக்கும் எங்கே விடுறீங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த டைமை நம்ம இப்போ கூட ஆண்டவரை தியானிக்கிற ஒரு நேரம்தான். அவரை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல கேட்டுட்டு இருக்கீங்க, அவரை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க, ஜெபிக்கும் போது அவரோடு ஜெபிக்கிறீங்க. இதுவே நமக்கு ஒரு தியான வேலை தான். ஆனால் அதிகாலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகாலை வேளை ஒரு அருமையான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணலாம். அல்லது நம்முடைய லீவ் டைமில் வேலைக்கு போகிறவங்க காலையில் ரொம்ப ஹரியாக வேலை பண்ணிகிட்டே போவீங்க. ஆனால் ஒருவேளை லீவ் இருக்கிற டைமில் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை தியானிக்கலாம். ஸோ எந்தெந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம் என்று வேதத்தின் அடிப்படையிலிருந்து இன்னைக்கு நான் காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அந்த பைபிளை வச்சுட்டு இன்னைக்கு ஈசாக்கிலேருந்து நான் என்ன காரியத்தை நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று ஜெபத்தோடு நான் காத்திருந்த பொழுதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 1:2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? இரவும் பகலும், டே அண்ட் நைட். நம்ம காலை வேளை சாயங்கால வேலை அப்படிலாம் நினைச்சோம். ஆனா இங்க பார்க்கும்போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் முதல் சங்கீதம் இல்லை, சின்ன வயசுல இருந்து நமக்கு பெற்றோர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சண்டே கிளாஸ்ல முதல்ல நமக்கு 23ஆம் சங்கீதத்தை சொல்லி கொடுப்பாங்க, அடுத்தது இந்த முதலாம் சங்கீதத்தை தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை நாம் தியானிக்கணும். உண்மையிலே பாருங்க, 119ஆம் சங்கீதம், நான் சொல்ற வசனத்தெல்லாம் நீங்க ஃபாஸ்டா குறிச்சு வச்சுக்கோங்க. 119ஆம் சங்கீதம் 97வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நாள் முழுவதும், முதல்ல சங்கீதக்காரர் சொல்றாரு இரவும் பகலும் என்னுடைய தியானம். இப்ப சொல்லுகிறாரு நாள் முழுவதும் அது என் தியானம். அப்போ இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னு போடல, குறிப்பிடப்படலை 119ஆம் சங்கீதம். ஆனா அந்த வே ஆஃப் ரைட்டிங்னு இருக்கும் இல்லையா, அந்த எழுத்தின் அடிப்படையில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது இது மேக்சிமம் தாவீது ராஜா எழுதின சங்கீதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறார் இரவும் பகலும் தியானிப்பேன். அது ஓகே, ராத்திரி கொஞ்ச நேரம் பகல்ல கொஞ்ச நேரம் டைம் எடுத்து தியானிக்கலாம் பைபிளை, வேத வசனத்தை. ஆனா இங்க பார்க்கும்பொழுது நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறாரே. ஒரு பெரிய மனிதன் அல்லது ஒரு ராஜா, இது யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, இந்த சங்கீதக்காரனுக்கு கண்டிப்பா நிறைய வேலைகள் இருந்திருக்கும். ஆனா நாள் முழுவதும் என்னுடைய தியானம்னு சொல்லும் பொழுது அது எப்படி பைபிளை வச்சு வாசித்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னா, வாசிக்கிறது வேறு, தியானிக்கிறது வேறு. அதை புரிந்து கொள்ளணும். வாசிக்கிறது ரீடிங், தியானிக்கிறது மெடிடேட்டிங். அதாவது எப்படின்னா, ஒரு மாடு என்ன செய்யும் தெரியுமா, அது புல்லு கிடைக்கிற நேரத்துல நிறைய புல்லை அப்படியே கடிச்சு 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 உள்ள விழுங்கி கொண்டே இருக்கும். அதை சவைச்சு சாப்பிடாது, அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி உள்ள தள்ளிட்டே இருக்கும். ஃபாஸ்டா அப்படியே நல்ல பச்சை பசேல் இருக்கும்போது மளமள மளமளன்னு எல்லாத்தையும் வாய்க்குள்ள போட்டுரும். அப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அது எல்லாத்தையும் வாங்கி ஓரளவு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மரத்தடியில் அல்லது நிழல்ல அப்படியே படுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா வாயில போட்டு அது சூ பண்ணிட்டு இருக்கும், இல்லை சவைத்து கொண்டு இருக்கும். அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்கு எடுத்து அதை மென்று கொண்டே இருக்கும். அதை அப்படியே அரைச்சி நல்லா கூழாக்கி வயிற்றுக்குள்ளே அனுப்பும். இதுதான் மெடிடேஷனுக்கு ஈக்குவலானது. அதாவது நம்ம சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். பைபிள்ல இருக்கு, சத்தியம் எப்பெல்லாம் கிடைக்குமோ, வசனம் எப்பெல்லாம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நம்ம மேய்ந்து கொள்ளணும். மேய்ந்து கொள்றதுன்னா வாஸ்து 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 உள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். ஆனா ஒரு டைம் வரும் பொழுது தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அந்த வசனத்தை வைத்து நீங்க தியானம் பண்ணணும். நடக்கும்போது, போகும் பொழுது எல்லாம், அன்னைக்கு காலையில் என்ன வசனத்தை வாசித்தேன், டிராவல் பண்ணும்போது, ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது நீங்க வாசித்த வசனம் நீங்க அதை ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்தி அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் நீங்கள் தியானிக்கணும். இதுதான் தியானம். ஆமேன். அப்போ ஒரு ஜெபிக்கிற மனிதன் வேத தியானத்துல மிக மிக முக்கியமானவர்களாக இருப்பார்கள். ஆமேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம், 148வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 148. வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அதாவது இந்த வசனத்தை தியானிக்கணும் என்பதற்காக இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தியானிப்பதற்காகவே குறித்த ஜாமத்துக்கு முன்பாகவே நான் எழும்புகிறேன். ஆமேன். நம்ம தூங்கணும் அப்படின்னு ஒரு எழும்பணும் அப்படின்னு ஒரு டைம் அலாம் செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, ஒரு 5 o'clock 5:30க்கு நம்ம எழும்பணும் அப்படின்னா, இவர் சொல்றாரு பைபிளை வாசிக்கணுமே, அவரை தியானிக்கணுமே, அவரோடு கூட அவருடைய வார்த்தையை தியானிக்கணுமேங்கிறதுலையே குறித்த நேரத்துக்கு முன்பாகவே என் கண்கள் விழித்து கொள்ளுகிறது. இன்னைக்கு யாருக்காவது இப்படி இருக்குதா? யோசித்து பாருங்க. நம்ம வச்ச டைமுக்கு பிறகுதான் நம்ம எழும்புறோம். அலாரம் அடிச்சு அமைதியாக்கி வச்சுட்டு இல்லையா. இப்பெல்லாம் ஃபோனில் அலாம் வைக்கிறோம், அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் தூங்கிடுறோம். திடீர்னு பார்த்தா 7 மணி ஆயிடுதே, 6 மணி ஆயிடுது. 5 மணிக்கு எழும்பணும் அப்படின்னா அதுக்கு தாண்டி தான் எழும்புகிறோம். ஆனால் இவர் சொல்லுகிறார், குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி, வசனத்தை தியானிக்கும்படி நான் எழும்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். அந்த நாட்களை விட இன்னைக்கு இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. கையில இந்த பைபிள் கையில நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பைபிளா இல்ல, எத்தனையோ பைபிள் வீட்டுல இருக்குது. ஆனா எத்தனை பைபிளை நம்ம வாசித்து முடிச்சிருக்கிறோம் தெரியல. வசனத்தை ஒரு முறையாவது வாசித்திருக்கோமா அதுவும் தெரியல. அந்த வசனத்தை தியானிப்பதற்கு நம்ம எவ்வளவு நேரம் எவ்வளவு டைம் எடுத்திருக்கிறோம் அதுவும் தெரியல. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி நான் குறித்த ஜாமத்துக்கு முன்பாக நான் எழும்புவேன், குறித்த நேரத்துக்கு முன்பாக எழும்புவேன். நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது வசனத்தை தியானிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நீங்க உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ வசனத்தை நீங்க தியானிக்கணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வசனத்தை தியானிக்கணும். இதை குறித்து சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். யோபு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 15:4 வாசிக்கலாம். நான் அல்ல, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். இங்க பார்க்கிறோம், ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. சோ வசனத்தை வாசிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜபமும் தியானமும், ஜபமும் தியானமும். இந்த வசனத்தை வாசித்து வாசித்து அதோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்பது ஜப தியானம். இதைதான் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, தாவீது சொல்லும் பொழுது, நீங்க 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துக்கு வேதத்தை திருப்புங்க. 39:3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இங்க பாத்தீங்களா, வசனத்தை வாசிக்கிறாரு, அந்த வசனத்தை தியானிக்கிறாரு, அப்பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ள அக்கினி வருகிறது. அதுக்கு பிறகு அவர் விண்ணப்பம் செய்கிறார். ஆமேன். ஜபமும் தியானமும், தியானமும் ஜபமும் இது ரொம்ப முக்கியமானது. ஆமேன். ஜெபிக்கிறோம், ஒரே ஃபோக்கஸ்டா ஜெபிக்கிறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த பைபிளை வாசித்து 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 தியானித்து 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 அதுக்கு பிறகு நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். ஜபமும் தியானமும், ஜபமும் தியானமும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியவே கூடாது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் வசனத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தை தியானிக்கணும், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை நான் வாசித்து தியானிக்கணும். அந்த வசனத்துக்கு இணையான வசனம் வேற எங்க இருக்கிறது? இந்த வசனத்தின் படி கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், இந்த வசனத்திலிருந்து நான் அறிந்து கொள்ளுகிறது என்ன, இந்த வசனத்தின்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்றெல்லாம் நீங்க தியானிக்க 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 அதோடு விட்டு விடாமல் அப்படியே ஜெபிக்கணும். உங்களுடைய தியானமும் ஜபமும் அப்படியே ஆண்டவருக்கு நேராக போகணும். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கு பாருங்க, தியானம் பண்ணும்போது கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஏன் ஏறெடுத்து பார்த்தான்னா, அங்க ரெபெக்காள் வர்றாளான்னு ஏறெடுத்து பார்க்கல, அவனுக்கு தெரியாது ரெபெக்காள் வர்றது. ஆனா ஏன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஜெபம் தியானம் பண்றான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், தியானம் பண்றாரு, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அந்த நேரத்துல தான் ரெபெக்காளை கண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பைபிள் வாசிக்கணும், அதை தியானிக்கணும், உடனே அது ஜெபமாக மாறணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்பா இன்னைக்கு இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, அப்பா எங்களை இதன்படி நடத்துங்க. ஏசப்பா நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, இதை செய்யுங்க. ஏசப்பா இதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, நானும் அப்படி வாழணும் என்று இப்படிப்பட்ட ஒரு ஜெப தியானத்தை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதல்ல எதை தியானிக்கணும்னா வசனத்தை தியானிக்கணும். வசனத்துல நமக்குன்னு உள்ள வாக்குத்தத்தம் இருக்குதா, வசனத்துல என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, எந்தெந்த சூழ்நிலையில இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தின்படி நடக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள், இப்படி நம்ம தியானிக்கணும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரதரும் சொல்லுவாங்க, எப்ப நம்ம பைபிள் வாசித்தாலும் தியானித்தாலும் ஒரு நோட்டு பெண்ணோட நம்ம உட்காரணும். ஏன்னா எழுதணும். முன்னெல்லாம் ஞாபக சக்தி நிறைய இருந்துச்சு,
இப்போ அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னெல்லாம் ஃபோன் லேண்ட்லைன் தான் இல்லையா? லேண்ட்லைனில் பதிவு பண்ணக்கூடிய நேம் பதிவு பண்ணக்கூடிய அந்த இது கிடையாது. அப்புறம் வரும்போது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர்னு ஏதாவது ஒன்று யார் நம்பரையாவது பதிவு பண்ணால் 1 நமக்குனாலே டயல் ஆகும். அது வேற கதை. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ், எத்தனை பேருடைய நம்பரை நம்ம மறக்காமல் வச்சு டயல் பண்ணி நம்ம ஃபோன் பண்ணுவோம் இல்லையா? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் நான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன். என் அக்கா, தங்கச்சி, அப்புறம் தம்பி, அண்ணன்மாரு எல்லார் நம்பரும், நாங்களே 12 பேர். அப்போ எங்கள் எல்லாருடைய நம்பரும் என் மைண்டில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பேசணும்னா உடனே அப்படியே தான் நம்ம டயல் பண்ணுவோம், மைண்ட்லேயே இருக்கும். டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக என் அப்பா அப்படின்னு நினச்சாலே அப்பாவுடைய நம்பர் நம்ம மைண்டில் வந்துடும். டக்கு 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 டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், டயல் பண்ணிடுவோம். அப்புறம் தான் நோட்டில் எழுதி வைக்க ஆரம்பித்தோம். அப்போ நோட்டை பார்த்து 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 கொஞ்சம் ஞாபக சக்தி குறைஞ்சிது. ஏன்னா ஃபோன் டைரின்லாம் டைரி விற்றுச்சு. அந்த டைரி விற்றதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அப்புறம் மைண்டில் இருக்கிறது கொஞ்சம் இறங்கி இந்த நோட்டுக்குள்ளே வந்துடுச்சு, மறந்து போச்சு. இப்போ செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக, ஏன் நம்ம நம்பர் கூட ஞாபகம் இருக்கா பாருங்க. நிறைய பேருக்கு நம்பர் ஞாபகமே இருக்காது. பிள்ளைங்க நம்பர் ஞாபகம் இருக்காது. கேட்டால் நான் டயல் பண்ணுறேன், என் நம்பரை குறிச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த மறதி ஆகி போய்விட்டு. இப்படி எல்லாமே ஈஸியாக மைண்டும் சரியாக ஒர்க் பண்ணுறது இல்லை, ஞாபக சக்தியும் இல்லை, மூளைக்கு வேலையே நம்ம கொடுக்கறது இல்லை. அதனால ஆனால் நம்ம உட்கார்ந்து வாசித்து ஜெபம் பண்ணி எழுதி வைத்து அதுக்கு தான் ஜெபிக்கணும் என்று சொல்றது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம அதிகமாக தியானிக்கணும். மறந்துடும், உண்மைதான், மறந்துடும், நிறைய வேலை இல்லை. ஆனால் இந்த எழுதி வச்சிங்கன்னா திரும்ப ஒரு முறை பார்க்கும்போது, மாலையில் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்தார், இன்னைக்கு நான் ஃபுல்லாக அந்த வசனத்தை தியானித்தேன் என்று சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபமும் வேத தியானமும் வசன தியானமும் ஜெப தியானம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி சொல்லிட்டு, அவன் அப்படி தியானிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிளெஸிங் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீங்க வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தருவான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? வறட்சி வராது. நீர்க்கால்கள், அதாவது நீர் பாய்ச்சலான இடத்துல இருக்கிற மரத்தை போலிருப்பார்கள்னா ஒரு செழிப்பான மரம். ஆறுகள் பக்கத்துல எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு செழிப்பான மரமா இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில அந்தந்த சீசன்ல கனி கொடுக்கிறவங்களா இருப்போம். நம்ம என்ன செய்யறோமோ அது வாய்க்கும். ஆமேன். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய ஜெப தியானம், என்னுடைய வசன தியானம், இந்த ரெண்டும் என்னுடைய வாழ்க்கையில கரெக்டா இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்க தியானிக்க தியானம் பண்ண உடனே ஒரு அக்கினி மூலம், அந்த அக்கினி மூண்ட உடனே ஜெபிக்க நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம். ஆமேன். அடுத்தது நம்ம வாசிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய காரியம் புக் ஆஃப் லா, அதாவது நியாயப்பிரமாண புத்தகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள், சீனாய் மலையில ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கட்டளைகள், இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற நியாயப்பிரமாண புத்தகத்தை நீ இரவும் பகலும் தியானிக்கணும். எதற்காக தியானிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய
கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் தியானமாயிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எதுக்காக தியானிக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பைபிளை தூக்கிட்டு ஏன் உட்கார்றோம்? ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்குமா? ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்குமா? நம்ம நோட்ல பைபிள்ல பார்த்தா நிறைய இடங்கள்ல கோடு போட்டிருக்கோம்னா அது ஏதாவது இருக்கும், வாக்குத்தத்தமா தான் இருக்கும். அதுதான் கோடு போடுவோம். ஆனா என்ன செஞ்சான், என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் நீங்க கோடு போட்டிருக்கீங்களா? கோடு போட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்தந்த காரியங்களை நான் செய்யணும், அதுல கவனமா இருக்கணும், கரெக்டா செஞ்சிடணும், ஜாக்கிரதையா செஞ்சிடணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், அப்படிங்கிறதுக்காக நம்ம தியானிக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றா ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், அந்த காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி செய்யக்கூடாது எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னும் சங்கீதத்துல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 119 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கலாமா? 119:15. கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். ஆமென். உமது கட்டளைகளை தியானிக்கிறேன், கட்டளைகளை தியானிக்கிறேன். கட்டளை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை செய், இதை செய்யக்கூடாது, அதுதான் கட்டளை. அப்போ தாவீது ராஜா, இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, கட்டளைகளை தியானிக்கிறேன், கட்டளைகளை தியானித்து வழியை கண்ணோக்குகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் எந்த வழியில நடக்கணும் நீங்க சொல்றீங்களோ அதை நான் அறிந்து கொள்ளும்படி, அதன் வழியில நடக்கும்படி நான் தியானிக்கிறேன். இன்னும் அதே அதிகாரம் 78 வசனத்தை வாசிப்போம். 78. கட்டளைகளை, நியாயப்பிரமாணங்களை, கற்பனைகளை, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை நான் தியானிப்பேன். எனக்கு விரோதமா யார் யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் தியானம் பண்ணுவேன். இன்னும் 48 வசனத்தை வாசித்துருவோமா? 48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆமென். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது கற்பனைகள், உமது கட்டளைகள், உமது நியாய பிரமாணங்கள், இவை எல்லாவற்றையும் நான் தியானிப்பேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நான் வாக்குத்தத்தங்களை மட்டும் தியானிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தங்களின் படி எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்கள், 10 கற்பனைகள்னா நீங்க நினைக்க கூடாது அது நியாயப்பிரமாண காலம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் மத்தேயுல அதை கோட் பண்ணி எழுதியிருப்பார். அதே மாதிரி பவுல் அதை சொல்லி, இப்படி சொல்லி இருக்குதே, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே என்று அவர் சொல்லி, நீங்க இப்படி நடங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, பெற்றோரை கனம் பண்ணுங்கள் அப்படிங்கிற வசனம் இருக்கும். அதை எபேசியர்ல பவுல் எடுத்து எழுதியிருப்பார் இல்லையா, இந்த வாக்கு தத்துவம். அதே மாதிரி எல்லா கற்பனைகள், எல்லா கட்டளைகள் எல்லாமே 2 வார்த்தையில அடங்கும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தேவனிடத்தில் அன்பு கூறு உன் முழு ஆத்துமாவோடு. 2வது பிறனிடத்தில் அன்பு கூறு. இந்த 2 கட்டளைகளுக்குள்ள நியாயப்பிரமாணம் முழுவையும் அடங்கியிருக்கு. அப்ப இந்த 2 கட்டளைகளை நிறைவேற்றணுமே, மற்றவங்களை நேசிக்கணுமே. அப்போ இந்த கற்பனை நமக்கு எப்போ தெரியும், நம்ம எப்படி நடக்கணும்னு தெரியும். பைபிளை வாசித்து இந்த கற்பனைகளை தியானித்தாதானே நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் நிறைய காரியங்களை 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை செய்யுங்க, அப்புறம் சத்துருக்களை ஆசீர்வதிங்க, உன்னுடைய கண் இடரல் உண்டாக்குனா அதை பிடுங்கி போட்டுரு, இப்படி நிறைய கற்பனைகள். அப்போ இடரல் உண்டாக்காத வேலை செய்யணுமே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், கற்பனைகளை தியானிக்கிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த கற்பனைகளை தியானிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அதுக்கு ஆங்கில வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யூ வில் ஹாவ் குட் சக்சஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவாய், அதுல உன்னுடைய வழிகள் ப்ராஸ்பரஸா இருக்கும், செழிப்பா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் எதெல்லாம் செய்யணும், நான் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்னு இந்த கற்பனைகளை நீங்க தியானித்தால் உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழிப்பு உண்டாகும். அது மாத்திரமல்ல, நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஒரு சக்சஸ் உண்டாகும்.
நீங்கள் ஒரு புத்திமானாய் வாழ்வீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. எப்போவுமே அடிக்கடி நான் சொல்கிற காரியம், என் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நான் சொல்லி கொடுக்குற காரியம் இதுதான். பைபிளை வாசித்துட்டு படிச்சுட்டு பைபிள் வாசின்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு பைபிள் வாசி. நீ படிக்கிறியோ இல்லையோ, நான் எப்போவுமே என் 2 பிள்ளைங்களையுமே படின்னு நான் கஷ்டப்படுத்தினதே கிடையாது. நான் அவங்கள நீங்கள் படிங்க, உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ படிங்க, ஆனால் பைபிள் வாசித்துட்டு படி அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். என் மகெல்லாம் தமிழில் முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, தமிழ் வேதாகமத்தை நல்லா படிங்க, அதை வாசிங்க வாசிக்க உங்களுக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைகள் பைபிளை படித்ததுனால தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, பைபிளை படித்து அவங்க எழுதுனதுனால நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். 2 பேருமே அவங்களுடைய படிப்பில் நல்ல கோல்டு மெடலிஸ்டாக யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமே, என்னுடைய படின்னு சொன்னதுனால கிடையாது, அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்ததுனால, ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்க கிருபை பாராட்டினார். உங்கள் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க, பைபிளை வாசி, பைபிளை யோசி, அதை பற்றி தியானி அப்படின்னு சொல்லி கொடுங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்களேன், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு சக்சஸ் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமேன். ஸோ வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும், ஜபத்தோடு கூட நம்ம தியானிக்கணும், கட்டளைகளை தியானிக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆமேன். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இதே வசனம் தான் சங்கீதம் 105:2 எழுதப்பட்டு இருக்கிறது. 2 வசனத்திலையும் அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயங்களை தியானிக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை தியானிக்கணும். ஒருவேளை ஈசாக்கு எதை தியானித்து கொண்டு இருந்திருப்பான்? என்னுடைய அப்பா காலத்தில் எங்கள் அப்பாவை எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார்னு தியானித்திருக்கலாம். சிறு வயதாக இருக்கும் பொழுது பலிபிடத்தில் கிடத்தப்பட்ட பிறகு கத்தியை ஓங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை விடுவித்தாரே, அது யோசித்திருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாய் நடத்தினார், அப்படி அந்த வசனங்களை தியானித்திருக்கலாம், அந்த அதிசயங்களை தியானித்திருக்கலாம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம ஈஸியாக மறந்துடுறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சீக்கிரமாய் மறந்து போனாங்க. ஏன்னா அவங்க தியானிச்சா மனசுல வந்துகிட்டே இருக்கும், ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இந்த சங்கீதக்காரர் சொல்றது போல அதிசயங்களை தியானியுங்கள். ஆமேன். நாளாகமத்தில் சொல்லப்பட்டது போல அதிசயங்களை தியானித்து அவைகளை பேசுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தை, அதாவது அதிசயங்களை தியானிங்க. ஆமேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த அதிசயங்களை தியானிங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதங்களை செய்தார், என்னெல்லாம் அதிசயங்களை செய்தார், இப்படி தியானிக்க உங்களுடைய உள்ளம் நன்றியினால நிரப்பப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் ஜூம் ப்ரேயரில் வைக்கும் பொழுது மாதத்தில் கடைசி வாரம், கடைசி சனிக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு வச்சிருக்கிறோம். அந்த தேங்க்ஸ் கிவிங் டேல என்ன பண்ணுறதுன்னா, கர்த்தர் செய்த அதிசயங்களை தியானிக்கணும், அதற்கு நன்றி செலுத்தணும், தேங்க்யூ சொல்லணும். அதுதான். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிசயங்களை தியானம் பண்ணுங்க. ஒரு பிரச்சனை இருக்குதா, ஒரு போராட்டம் இருக்குதுடா, பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரை நோக்கி தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி ஆண்டவர் இதுவரைக்கும் செஞ்ச அதிசயங்களை தியானம் பண்ணுங்க, அதை குறித்து பேசுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஈசாக்கை போல அதிசயங்களை நீங்கள் தியானிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். யோபு 37:14 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோபு 37:14. யோபே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். ஆமேன். தேவனுடைய கிரியைகளை
தியானித்து பாரும், தியானித்து பாரும். நம்ம தியானிக்க வேண்டிய முக்கியமான காரியம் அதிசயங்கள், கர்த்தருடைய கிரியைகள். இன்னும் பார்க்கும் பொழுது சங்கீதம் 143 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 143 5ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். 5ஆம் வசனம், சங்கீதம் 143. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். ஆண்டவர் செய்த காரியங்கள், கர்த்தருடைய கிரியைகள், இவை எல்லாவற்றையும் நான் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை தான் தியானிக்கணும். அதிசயங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயம், இன்னொரு பக்கம் வேதத்திலே கர்த்தர் செய்த அதிசயம். அதே மாதிரி தேவனுடைய கிரியைகள், அவருடைய செய்கைகள், கர்த்தரின் செய்கைகள், செயல்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்த செயல்கள், இன்னொரு பக்கம் ஆண்டவர் பைபிள்ல எத்தனையோ செயல்களை செஞ்சிருக்கிறாரே, பயங்கரமான கிரியைகளை செஞ்சிருக்கிறாரே, அதை நம்ம தியானிக்கணும். செங்கடலை 2ஆக பிளந்தார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலை நான் எப்பவுமே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு நாள் அப்படிதான் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதுதான் திடீரென்று அந்த வார்த்தை வந்தது. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் எப்படி தியானம் பண்ணலாம்? ஆண்டவரே, அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தீரே, எங்களுக்கும் செங்கடலை நீர் பிளக்க போறீங்களே ஸ்தோத்திரம், வழியை திறக்க போறீங்களே ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம அதிகமாக ஆண்டவரை தியானிக்கலாம் இல்லையா? கர்த்தர் செய்த ஒவ்வொரு செயல்கள், கர்த்தர் செய்த காரியங்கள், எவ்வளவு அழகாய் மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், வெள்ளையே இல்லாத ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தார், மலடியாய் இருந்த ரெபேக்காளுக்கு பிள்ளை கொடுத்தார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம தியானிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்கள், கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் தியானிக்கிறது இல்ல. யாராவது சொன்னாங்களே, யாராவது ஏதாவது திட்டி இருப்பாங்களே, அதை தான் தியானிச்சிட்டு இருப்போம். மனுஷனுடைய இயல்பே அதுதான். யார் திட்டினாங்க, அவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க, இவங்க இந்த வார்த்தை சொன்னாங்க, இவங்க என்னை இப்படி திட்டாங்க, மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, மருமகா இப்படி பேசிட்டா, இதையே பேசி 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 அந்த கவுச்சு பண்ற மாதிரி அப்படியே யோசித்து கடைசியில என்ன ரிசல்ட்? கசப்பு தான் உள்ள வருது, கசப்பாகிய வேர் தான் உள்ள வருது. மூளையில அப்படியே மூளையே கரப்ட் ஆயிருது, வேதனை ஆயிருது, சரீரம் செயல்படாமல் ஆயிருது. ஸோ இதெல்லாம் நீங்க தியானிக்காம, அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் தியானிக்காம, கர்த்தருடைய செயல்களை தியானிங்க. கர்த்தர் பைபிள்ல என்னென்ன செய்தார்னு தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய செய்கைகளை தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிரியைகளை தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்படி பிறந்தார், அவருடைய பிறப்பு எவ்வளோ அதிசயம். அவர் முதல் அற்புதம் கானா ஊர்ல கல்யாண வீட்டுல குறைவுகளை நிறைவாக்கினாரே, இதெல்லாம் சொல்லுங்க. பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரே, பவுலை எப்படி சந்திச்சார், பவுலை எவ்வளவு அழகா சந்திச்சார். என் பிள்ளைகளை சந்திக்க மாட்டாரா? இப்படி 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 நீங்க தியானிக்க தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க இப்படி தியானிக்க கர்த்தருடைய செயல்களை தியானிக்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் 2 வசனம், இன்னும் 2 காரியம் நான் உங்களுக்கு ஃபாஸ்டா சொல்லிடுறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக. எதைதான் தியானிக்கிறது, பைபிளை எத்தனை முறை தியானிக்கிறது அப்படி நினைக்காதீங்க. எவ்வளோ காரியம் பார்த்தீங்களா தியானிப்பதுல. இன்னைக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணணும், இன்னைக்கே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கணும். அப்ப கர்த்தருடைய நாமத்தை எப்படி தியானிக்கிறது? அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்படி தெரியப்படுத்தினார்? ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்ப அதை தியானிக்கணும்.
மோசே யெகோவா நிஸ்ஸின்னு ஒரு பலிபீடத்தை கட்டினார். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நம்முடைய நாமம் என்னன்னு கேட்ட பொழுது, இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் த லார்ட், ஐ ஆம். ஆமென். அப்ப இருக்கிறவராக இருக்கிறேன். அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை. இருக்கிறவராக இருக்கிறேன்னா எப்படி? அன்னைக்கு எப்படி ஆபிரகாமுக்கு இருந்தேனோ, அன்னைக்கு எப்படி மோசேக்கு இருந்தேனோ, அப்படிதான் இன்னைக்கும் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா இன்னும் நிறைய காரியங்கள். என்னுடைய நல்ல மேய்ப்பர், சர்வ வல்லவர், அவர் பரிகாரி, இப்படி நிறைய ஞாபகங்கள் இருக்குது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, பரம தகப்பன், இப்படி ஒவ்வொரு நாமங்களாக நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாமங்களாக வாரத்துக்கு ஒரு காரியம் நீங்க தியானிச்சாலே நல்லா இருக்கும். ஒரு நாள் ஆண்டவருடைய வசனத்தை தியானிங்க, ஒரு நாள் கட்டளைகளை தியானிங்க, ஒரு நாள் அவருடைய செய்கைகளை தியானிங்க, ஒரு நாள் கர்த்தர் செய்த அதிசயங்களை தியானிங்க, ஒரு நாள் அவருடைய நாமத்தை தியானிங்க. இப்படி தியானித்தாலே எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? தியானிங்க. அவங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகமே எழுதப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய நாமத்தை தியானிக்கிறோமோ அவங்களுக்காக கர்த்தர் ஒரு ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அடிக்கடி அந்த புத்தகத்தை பார்ப்பார் இல்லையா? எழுதுறது எதுக்காக? அப்படி தூக்கி குப்பையில போடுறதுக்காக எழுதுறாரு இல்ல, திரும்ப திரும்ப பார்ப்பார். அப்ப யார் நிறைய தியானிக்கிறாங்களோ அவங்க பெயர் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ உங்க பேர் அந்த புத்தகத்துல நிறைய எழுதப்படணும்னா அவருடைய நாமத்தை நிறைய நேரம் தியானிங்க, நிறைய நாள் தியானிங்க. உங்க பேர் அந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். பைபிள் வாசிங்க. நான் ஒன்றும் கதை விடல, பைபிள் வசனம், மல்கியால சொல்லப்பட்ட வசனம், ஞாபக புத்தகம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ ஆண்டவர் பாப்பா, என் நாமத்துக்கு பயப்படுற இவளுக்கு நான் ஏதாவது செய்யணுமே, என் நாமத்தை தியானிக்கிற இந்த மகனுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆமேன். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 49 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 49 3 வசனம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். ஆமேன். என்னுடைய இருதயம் உணர்வை தியானிக்கும். ஆமேன். நம்ம தியானிக்கணும்னா நம்முடைய இருதயத்துல அந்த உணர்வுகள், சில உணர்வுகள் வரும் பாருங்க, அப்ப அதை தியானிக்கணும். சில சமயங்கள்ல ஒரு பயம் வரும். அப்ப அந்த பயம் வந்த உடனே அதை தியானிக்கணும். ஏன் இந்த பயம் வருது? ஆனா அந்த பயத்தை போக்குகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரே, அப்ப நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவியே நீ வெளியே போ. ஆமேன். சில சமயங்களில் இருதய உணர்வுகள்ல சில இச்சைகள் வரலாம், சில பொறாமையான எண்ணங்கள் வரலாம், மற்றவர்களை குறித்து தீய எண்ணங்கள் வரலாம். அப்ப அந்த இருதயத்துல உணர்வு வரும் பொழுது உடனே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த தீய எண்ணங்கள் வேண்டாம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்தும்னு சொல்றாரே, அது இதுக்குதான். அப்ப இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு முதல்ல வரும், ஒரு மனசாட்சியில ஒரு உணர்வு வரும். அதை தியானிக்கணும். ஏன் வருது? அதை எப்படி நீக்குவது? இது நல்ல உணர்வா அல்லது கெட்ட உணர்வா? அப்ப யோசிக்கணும். யாருக்காவது உதவி செய்வதற்கு திடீர்னு ஒரு உணர்வு வரும், அப்ப அதை தியானிக்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதான் தியானம். ஏசப்பா, ஏன் இவங்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு வரீங்க? அவங்களுக்காக நான் ஜெபிக்கணுமா? அவங்களுக்காக நான் ஏதாவது உதவி செய்யணுமா? அவங்களிடத்துல ஃபோன் பண்ணி பேசணுமா? அந்த உணர்வு வரும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது அடுத்த காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுப்பார், ஒரு ஞானம் கொடுப்பார். அப்ப இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தியானிக்கிறவர்களா இருக்கணும். எப்படி ஈசாக்கு தியானித்தாரோ அதே மாதிரி நிறைய காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை நம்ம தியானிக்கணும். ஆமேன். அப்படி தியானிக்கும் பொழுது, ஈசாக்கு தியானிக்கும் பொழுது ரெபேக்காளை கண்டான் இல்லையா? அதே மாதிரி வாலிப பிள்ளைங்க, நீங்க தியானிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்ற நேரத்துல கொண்டு வருவார். பெற்றோர் நீங்க தியானிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ரெபேக்காள் வந்ததின் விளைவு என்ன தெரியுமா?
தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் மாறி ஆறுதல் அடைந்தாள். அப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி தியானிக்க 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 நம்முடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா வேதனைகள் மாறும், துக்கங்கள் மாறும், சந்தோஷத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுடைய ஜெப தியானம் ஒருவேளை குறைந்து இருந்தா, இந்த தியான வாழ்க்கையில நாங்கள் குறைவுபட்டிருந்தால் இன்னைக்கு நீங்க எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா. நாங்க ஆண்டவரே தியானிக்கிறவர்களாக ஈசாக்கை போல எங்களுடைய ஆண்டவரே உள்ளத்துல தியானம் பண்ணுகிறவர்களாக, உம்முடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக, உம்முடைய செயல்களை தியானிக்கிறவர்களாக, உம்முடைய கட்டளைகளை தியானிக்கிறவர்களாக, உம்முடைய அதிசயங்களை தியானிக்கிறவர்களாக, உம்முடைய சாட்சிகளை தியானிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக, அப்படியே தியானம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. அப்படி நீங்க மாறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஒரு குட் சக்சஸ் உண்டாகும், உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும். அத்தி மரத்தின் கீழே தியானித்த நாத்தான் வேலை கண்டு ஆண்டவர் சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், தேவதூதர்களும் இறங்குகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் காண்பாய் என்று சொன்னார். நீங்க தியானிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள்ல தரிசனங்களை காண்பீர்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் தியானிக்கணும்னு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவர்கள் தியானிப்பதற்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோன்னு சொல்லிட்டு உம்முடைய செய்கைகளை, உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய அதிசயங்களை நாங்கள் தியானிக்காமல் இருக்கக்கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நாமத்தை தியானிக்கிற அந்த தியானம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தியானிக்கிற அந்த அனுபவம், எங்களுடைய இருதயத்தின் உணர்வை வைத்து தியானிக்கிற அனுபவம் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க செய்த ஆச்சரியமான கிரியைகளை, செய்கைகளை நாங்கள் தியானிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. அப்படி தியானிக்கிற ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை நீ ஞாபக புத்தகத்திலே எழுதி வைங்க. அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே ஒரு நல்ல சக்சஸ், ஒரு நல்ல வெற்றியை கொடுங்க, நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டியை கொடுங்க, செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழட்டும், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் தியானிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால விண்ணப்பத்தை கேட்பீராக. சுபாவங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க. பெரிய பட்டணத்தார் வசனம் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தியானித்ததினால, தியானித்து பேசினதினால அவர்களுடைய சுபாவத்தில நற்குணசாலிகளாய் மாறினார்களே, அப்படி நற்குணசாலிகளாய் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாக்கியவான்களாய் மாற்றுவீராக. செய்கைகளை தியானிக்க தியானிக்க, அதை பற்றி பேச பேச நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட பெரிய பெரிய அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடப்பதாக. இன்றைக்கு நீ நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஈசாக்கை போல ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.